வணக்கம். நவகிரகங்கள் சீரியஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற கிரகம் சனி பகவான். சனி வந்து ஒரு எளிமையான, நேர்மையான, வயதில் மூத்த கிரகம். 9 கிரகங்கள்லயே பர்சனலா என்னோட ஃபேவரட் எந்த கிரகம் கேட்டிங்கன்னா நான் சனி பகவானை தான் சொல்லுவேன். ஏன்னா சனி பகவான் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், நீதிமான், நேர்மையாளன். தனக்கு பணிக்கப்பட்ட வேலையை கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி பகவான் தான். சரி, அப்படி என்ன இவருக்கு வேலை அப்படின்னா, தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. இவரை வந்து கர்மாட்டிக் பிளானட்னு சொல்லுவோம், அதாவது கர்மாதிபதினு சொல்லுவோம். நம்ம முப்பிறவிலையும் இந்த பிறவிலையும் செய்த நல்ல தீய வினைகளுக்கான பலாபலன்களை அளந்து கொடுக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் தான். அதாவது உலகத்துல இருக்க எல்லாருமே எந்த காலத்திலயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்துக்களை உள்ளடக்கிய நம்மளுடைய உலக பொதுமறை வந்து திருக்குறள். அதுல திருவள்ளுவரே ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. ஊழ்னா கர்மா. நம்மளோட சிலப்பதிகாரத்துல கூட ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்றது. அதாவது நம்ம ஒரு பிறவியில செய்யக்கூடிய கர்மா வந்து நமக்கு எந்த பிறவிலையும் நம்மளை பின்தொடர்ந்து வரும், அதுக்கான நம்ம பலாபலன்களை அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதே ஊழ் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, கர்மான்றது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, அல்லது வந்து ஈசனார் தான் கடவுளா, இயேசுபிரான் தான் கடவுளா, அல்லா அவர்கள் தான் கடவுளா அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த கர்மா தான். அதாவது நம்ம செய்யக்கூடிய நல்ல தீய வினைகளுக்கான விளைவுகளை நம்ம நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ லா அண்ட் ஆர்டர்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் மக்கள் யாருமே பகிரங்கமா எந்த ஒரு தவறுகளையும் பண்றதில்லை. அதையும் மீறி ஏதாவது குற்றம் பண்ணும்போது அதுக்கான சட்ட ரீதியான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி நவகிரகங்கள்ல லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்ல எடுக்கிறது வந்து சனி பகவான் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் அவர் வந்து துலாம் வீட்டுல தன்னுடைய நண்பராகிய சுக்கிரனுடைய துலாம் வீட்டுல உச்சமடைவாரு. உச்சம்ன்றது ஒரு அதீத வலு இல்லையா எந்த ஒரு கிரகத்துக்கும். அப்ப துலாம் வீட்டுல அவர் உச்சமடைவாரு. துலாம்ன்றதோட சின்னம் வந்து இந்த தராசு சின்னம். அதாவது எதையுமே ஒண்ணு எடை போட்டு சரியா வந்து அளக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான், ஒரு உபகரணம் தான் வந்து தராசு இல்லையா. அந்த மாதிரி அவர் வந்து தொழில்காரகன், ஜீவனக்காரகன், வியாபாரம் பண்றதுக்கு வந்து சனியோட உதவி வேணும் அப்படின்றதையும் அப்பாற்பட்டு ஒருவர் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை சரியா கேஜ் பண்ணி அதுக்கான பலாபலன்களை தர்றதுல அவர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டான கிரகம். எப்படி ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து ஊழல் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி தான் சனி பகவானும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பிளானட்டு. நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா அந்த தப்புக்கான தண்டனையை அவர் கொடுப்பாரு. ஒரு நேர்மையாளன்னு சொல்லிட்டு அதனால பொய் சொன்னால் பிடிக்காது, வழி மாறி வழி தவறி நடக்கும்போது அதுக்கான விளைவுகளை வந்து எந்த ஒரு மனிதரும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அவரோட தப்பில்லை. உண்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம சரியா இருக்கும் பொழுது, நேர்மையாக இருக்கும் பொழுது, அடுத்தவங்களை தள்ளி விட்டு முன்னேறணும்னு நினைக்காம இருக்கும் பொழுது, தீமையான விஷயங்கள்ல ஈடுபடாத போது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. சனியை வந்து ஆயுள் காரகன்னு சொல்றோம். யார் ஒருவருக்கும் நிலைத்த நீடித்த ஆயுள் இருக்கணும்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த சனி பகவான் ஜாதகத்துல தீதுபட்டு அமைஞ்சிருந்தாரு, வேண்டாத இடங்கள்ல பொசிஷன் ஆயிருந்தாரு அப்படின்னா பொறாமை, நயவஞ்சகம், அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்படுதல், சைலண்ட்லி என்வியிங் அதர்ஸ், அதாவது அடுத்தவங்களை பார்த்து சைலண்டா உள்ளூர பொறாமப்படுறது, விரக்தி மனப்பான்மை, தன்னை தனிமைப்படுத்திக்க சொல்லக்கூடிய ஒரு எண்ணம், முதுகில் குத்தக்கூடியது, தந்திரம், வெறுமை, இந்த மாதிரி கழிவுகளில் ப்ராப்ளம்ஸு, கால் பகுதியில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது, குடும்ப உறவுகளை விட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிருக்கிறது, அது வேலை நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ எதுக்காக வேணாலும் இருக்கலாம். பட் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்சிங் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர் கொடுப்பாரு. அதே சமயம் சனி வந்து ஜாதகத்தில் நன்னிலை பெற்று சுபர்கள், குரு, சுக்ரன் போன்ற இயற்கை சுபர்களுடைய தொடர்பை பெற்று வலுவாக அமையும் பொழுது இந்த கெட்ட எண்ணம், கெட்ட புத்தியோட சாயல் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்கேன்.
அவங்களுக்கு அடுத்தவங்க மேல பொறாமையும் வராது, அதே மாதிரி அடுத்தவங்களோட பொருட்களை அபகரிச்சுக்கணுன்ற எண்ணமும் வராது, வழி தடுமாறி போகணும் அப்படின்ற துணிச்சலும் வராது. சனி மட்டும் ஒரு ஜாதகத்துல நல்ல விதமா அமைஞ்சு அவர் 19 வருடம் தசா நடத்த வந்தாரு அப்படின்னா நம்மளை உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. பெரிய பொருளாதார வசதியா கொடுத்து நம்மளை அழகு பார்ப்பாரு, பணத்தாசையை கொடுப்பாரு, சொகுசா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுத்து அதன் மூலமா நம்மளை வந்து உழைக்க வச்சு, கடுமையான உழைப்பின் மூலமாக நம்மளை வந்து மேல ஒசத்தி வைப்பாரு. அதே மாதிரி நீதி, நேர்மை, உண்மை இந்த மாதிரியான குணாதிசயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க கொடுப்பாரு. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டியா நம்மளை மாத்துவாரு. அதே மாதிரி ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி, துணிஞ்சு ஒரு விஷயத்த நல்ல விதமா செஞ்சு அதன் மூலமா முன்னேறணுன்ற மனப்பாங்க கொடுப்பாரு. வயோதிகத்துல கூட குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அதுக்கப்புறம் குலதெய்வம்னாலே பொதுவாக அந்த சனி வளர்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பிறந்த ஊர் பிடிக்கும். அடுத்து அவர் ஆட்சி பெறக்கூடிய வீடு மகரம் மற்றும் கும்பம். மகரம் வந்து அவருடைய பெண் வீடு, கும்பம் அவருடைய ஆண் வீடு. அதுல மூலத்திரிகோண வலுவையும் அடைவாரு. அதே மாதிரி அவர் நீசம் அடையக்கூடிய வீடு செவ்வாயினுடைய மேஷ வீடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வாய்க்கும் சனிக்கும் செட் ஆகாது, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா யுத்தம் புரிவாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து மேஷத்துலதான் சூரியன் வந்து உச்சமடைவாரு, அங்க சனி நீசம் அடைவாரு. சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமா செட் ஆகாது. சூரியன் வந்து ஒரு மாபெரும் வெளிச்சம், ஒளி கிரகம். அந்த ஒளிய உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து சனிக்கு மிக மிக குறைவு. ஒளி அளவுல கூட எடுக்கும்போது வெறும் ஒரு புள்ளிகள் மட்டும்தான் சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சூரியனும் சனியும் முற்றிலும் எதிர்த்தன்மையுடைய கிரகங்கள், ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. அதே போலதான் சந்திரனும், சூரியன் சந்திரன் ரெண்டு பேருக்குமே வந்து சனி கூட செட் ஆகாது. சந்திரன் கூட சேரும்போது நிறைய வந்து புணர்ப்பு அந்த மாதிரியான வெவ்வேறு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுல செயல்படுவாரு. குரு கூட ஒரு மாதிரி நியூட்ரலா போயிடுவாரு, சண்டையும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுவாங்க. சுக்ரன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் திக் ஃப்ரெண்டு, சனியோட திக் ஃப்ரெண்ட் வந்து சுக்ரன். சுக்ரனுக்கு சனி ராஜயோகாதிபதியாகவும் சனிக்கு சுக்ரன் ராஜயோகாதிபதியாகவும் வருவாங்க. புதன் வந்து தன்னோட அணி கிரகம் அப்படின்னா கூட சனியும் புதனும் சேரும் போது அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபிளான பலன்களை தர்றதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து சனியோட நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சனி வந்து பெரிய நரம்புகள், நுரையீரல் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியவர். உறவுகள்ல பார்க்கும்போது சித்தப்பா, மூத்த சகோதரன், மருமகன், மருமகள், வேலைக்காரர்கள், இவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சனி தான். இப்போ ஒரு மனிதருக்கு நல்ல ஒரு வேலைக்காரவங்க வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா சனி வலுத்திருக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களை குறிப்பவரும் வந்து சனி பகவான் தான். குல தெய்வத்தை குறிப்பவர் சனி பகவான் தான். சனி வந்து ஒரு ஸ்லோ பிளானட். ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகரத்துக்கு 2.5 ஆண்டுகளும், ஒரு ராசி கட்டத்தை மொத்தமா சுத்தி வர்றதுக்கும் வந்து 30 ஆண்டுகள் எடுத்துக்குவாரு. சூரியனிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய, மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி தான். அதனாலதான் சூரியனோட ஒளி அவங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்குது. ஸோ சனியோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறியாகவும் மந்தத்தன்மை மிக்கவர்களாகவும் தனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது அதை அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வர்றத கண்டக சனின்னு சொல்றாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வர்றது வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சனி காலங்கள்லயும் 2.5 வருஷம் வந்து ஒரு ராசியில அவர் இருப்பாரு அப்படின்னா மொத்தம் 7.5 வருடங்கள் ஆகுது. இது இல்லாம 7.5 சனியின் வருடங்கள் பார்த்தோம்னா 7.5 ஆண்டுகள். ஸோ மொத்தம் 15 ஆண்டுகள் வந்து சனி ஒரு மனிதருக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. தண்டனைனா என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுப்பாரு அப்படின்னா, சட்ட ரீதியான தவறுகளை பண்ணும்போது சட்ட ரீதியான தண்டனையவே வாங்கி கொடுப்பாரு. உறவுகளை வந்து விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கறது, விரக்தியை கொடுக்கறது, வறுமையை கொடுக்கறது, ஆரோக்கிய குறைபாடுகள், கடன், மற்ற ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அடிமைத்தனத்தை கொடுக்கறது, இந்த மாதிரியான தண்டனைகளை அவர் தருவாரு.
கடுமையான 7.5 சனி காலங்கள்ல மொத்த ஜாதகமே செயலிழந்து கூட போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சனி பகவானுடைய பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்ற ஒரு சேயிங்கும் இருக்கு. இதுக்கான புராண கதைகளும் நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து சனி பகவானோட பொசிஷன் ஜாதகத்துல சரியில்லைன்னா மட்டும்தான். இதுவே அவர் நன்னிலை பெற்று அமர்ந்திருந்தாரு, நீங்களும் வந்து எந்த தீங்கும் செய்யாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்காக கவலைப்படவே இல்லை. ஒருவேளை நான் இந்த ஜென்மத்துல யாருக்குமே எந்த பாவமே பண்ணலையோ, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அது மேபி உங்க முன்னோர்களுடைய சொத்து எப்படி உங்களுக்கு வந்ததோ, உங்க முன்னோர்களுடைய ஜீன்ஸ் எப்படி உங்களுக்கு வந்ததோ, டிஎன்ஏஸ் எப்படி பாஸ் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இந்த கர்மாவே அவங்க பாஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது முற்பிறவி என்னன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா, கர்மான்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ அதுக்கான பலாபலன்களை நீங்க இப்ப அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. சனி பகவானால கஷ்டத்தை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க அதை நல்ல விதமா நினைச்சுக்கிட்டு சந்திக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து நீங்க ஒரு அரியரை கிளியர் பண்ற மாதிரி தான். ஒரு காலேஜ்ல நீங்க அரியரை கிளியர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் பண்ணியிருந்தா கூட அதற்கான பலாபலன்களை தீய எஃபெக்ட்ஸை வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா கூட அதை நீங்க ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி வெளியே வர்றது தான் ஒரு உசிதமான விஷயம். அதன் மூலமா நீங்க அரியர்ஸை கிளியர் பண்றீங்க, நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான லைஃப்க்கு முன்னாடி நகர்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல ஏதாவது நட்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும், அதாவது தலைக்கு வர வேண்டியது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அஷ்டமச்சனி காலங்கள்லையோ இல்லை அர்த்தாஷ்டமச்சனி காலங்கள்லையோ கண்டகச்சனி காலங்கள்லையோ 7.5 சனி காலங்கள்லையோ நீங்க வேலையை விட்டிருந்தாலும் சரி, வேலை பறி போயிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் வந்து தள்ளி போனாலும், ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தாலும், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்க அதை வந்து நல்ல விதமா எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். கஷ்டம்தான், புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒருவேளை அந்த தடையை மீறி தடை இல்லாம அந்த விஷயம் நடந்தேறி இருந்தா அது இன்னும் உங்களோட பாதையை வந்து கடினமாக்கி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இது முழுக்க முழுக்க என்னுடைய வியூ ஆன் சனி பகவான் தான். இதை நீங்க உள்ளூர ஏத்துக்கும் போது உங்க லைஃப் இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். இது போன்ற கடுமையான காலகட்டங்கள்லையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அது வந்து உங்களுடைய பேக்லாக்ஸை இன்னும் அதிகப்படுத்தாமல் இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதுக்கான நல்ல பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதே போல் நன்னிலை பெற்ற சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி எந்த கஷ்டங்களையும் அவர் தரதே கிடையாது. இல்லை கொஞ்சம் தீதுபட்டு அமர்ந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதையும் கெட்டதையும் கலந்தே பண்ணுவார். ஸோ வந்து எல்லாருமே சனி பகவான் நினச்சி பயப்படணும், வரி பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து அவர் நல்ல விதமாக முழுக்க முழுக்க நல்ல விதமாக அமர்ந்து இருக்கும் பொழுது அவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிங் மேக்கர்னா யாருன்னா பவர்ஃபுல்லான மனிதர்களையும் பவர்ஃபுல்லான நிறுவனங்களையும் உருவாக்குறவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் வந்து கிங் மேக்கர்ஸ். அவங்க வந்து வெளியில தெரிய மாட்டாங்க, ஆனா அவங்க தான் வந்து மாஸ்டர் மைண்டா இருப்பாங்க அந்த பர்சனுக்கோ அந்த நிறுவனத்துக்கோ. அந்த மாதிரியான கிங் மேக்கர் தான் சனி பகவான் சொல்றாங்க. நான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொடுக்கறதும் வந்து அபரிவிதமா கொடுப்பாரு. நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா வந்து உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸு, பெரிய பெரிய வியாபார காந்தங்கள், பெரும் பண முதலாளிகள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 100% சனி வலுத்தே தான் இருப்பார்கள். ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் எல்லாருமே சனி வலுத்தவங்க தான். பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய கனரக வாகனங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய வாகனங்கள், பொக்லைன் போன்ற இயந்திரங்கள், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் கிணறு இருக்கிற கண்ட்ரிலாம் பணக்கார கண்ட்ரி இன்னைக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து சனியோட ஆதிக்கம் தான். ஒரு பெட்ரோல் பங்க் ஓனராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிவில் ஜாப் பண்ணும், மெக்கானிக் ஜாப் பண்ணும், பிளாஸ்டிக் தொழில்கள், தொழிற்சாலைகள், விவசாயத்தினாலேயே வந்து பெரிய பணத்தை பார்த்து பெரிய பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனியோட உதவி கண்டிப்பா 100% இருக்கும்னு சொல்லுவேன் நான்.
ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்து நீங்கள் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய துணை தேவை. சனி பகவான் கெட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து கடைநிலை ஊழியர்களாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, சனி பகவான் வலுப்பெற்று அமர்ந்தவர்கள் வந்து அந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான பேருக்கு முதலாளியாக இருப்பாங்க. அதன் மூலமாக பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளாக வந்து உருவெடுப்பாங்க. ஸோ சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு நாளையும் அவங்க பிளான் பண்ணி அந்த பிளான் படி நடக்கிறது மூலமாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து எந்த ஒரு செயல்பாடுகளையும் நடத்த முடியும். அது ஒரு பெஸ்ட் ரெமெடி. அது போக சனி பகவான் உண்மையாகவே நல்லவருங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவர் வந்து சோஸ்திர பிரியர். அவரை நீங்கள் சொல்லி கும்பிட்டீங்கன்னா ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி கும்பிட்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நீங்கள் பயப்படாமல் கும்பிடலாம், அது எந்த தவறும் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க கிடைக்கிறதுக்கு குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. குலதெய்வத்தின் காலை இறுக்கி பிடிச்சுக்கங்க. எந்த ஒரு காவல் தெய்வத்தையும் உடன் சேர்த்து வழிபடலாம். லைக் முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறது மூலமாக சனியினுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்த விட பெஸ்ட் நான் எதுன்னு சொல்லுவேன்னா, ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தானமும் சாடிவிட்ட புறவி போல் தர்மம் வந்து நிற்குமே. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அல்லாமல் மனம் உவந்து ஒரு எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு தான தர்மம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் தலையை காக்கும், சனி பகவானுடைய அனுகூலத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் சனி பகவானை பற்றின நிறைய என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இந்த ராசிக்காரவங்க அந்த ராசிக்காரவங்கன்னு இல்லை, யார் வேணால் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஜோதிட ரிலேட்டடான கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். And please subscribe to my channel, Astrology, the Science of Light. Thank you so much for watching. Nandri, Vanakkam.